அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். பாத்தீங்கன்னா உங்களுக்காக டான்ஸ் ஆடு. ஒரே ஸ்டெப் ஒரு மணி நேரமா போட்டு வேற ஸ்டெப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பா மொபைல். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான். என்னன்னா சென்னை டு கோயம்புத்தூர் vlog மாதிரி ஒன்று நாங்க வந்து பண்ணலான்னு இருக்கோம். இப்ப எல்லாம் பேக் எல்லாம் பண்ணிருக்கோம். என்ன பேசுற? என்ன என்னடா இது டான்ஸ்? இப்படினா இப்படினா என்ன? குப்பை தொட்டி. சரி, நம்ம எங்க போறோம்? எந்த ஊருக்கு? கோயம்புத்தூருக்கு. சோ பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 3000 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் டோலுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மொய் எழுதிட்டேன். அதாவது ஃபாஸ்டா இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம மணி செக்லிஸ்ட் எல்லாம் வந்து மணி வந்து ஒரு 10:30 ஆச்சு. என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சோ फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா மணி 10:30 ஆச்சு. சரியா? 10:30 மணில இருந்து 3 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம் அலாரம் வச்சு. 2:30 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். நீ பேய் மாதிரி அலாரம் வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு வண்டி எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்க இருந்து காலையில 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம். மொத்தம் வந்து டோட்டல் டைமிங் வந்து 9.5 மணி நேரமா? 9.5 மணி நேரம். 9.5 மணி நேரம். இப்போ இங்க இருந்து 7 மணி நேரம் 10 மணி. அப்போ 12 மணி 1 மணிக்குள்ள நம்ம ரீச் ஆகுற மாதிரி பாக்கணும் கோயம்புத்தூர். எல்லாம் அங்கங்க கொஞ்சம் நிறுத்தி போறதுனால ஆமா, சாப்பாடு எல்லாம் 2-3 மணிக்குள்ள போயிடுவோம்னு வெச்சுக்கோ. ஆமா ஆமா, சரியா? சரி, இப்ப எல்லாம் எடுத்து விகானுக்கு வேற பெட் செட்டப் பண்ணோம். எடுத்து நம்ம வந்து பாப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், லக்கேஜ் பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து டோட்டலா கோயம்புத்தூருக்கே செட்டில் ஆகுற மாதிரி லக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோம். எத்தனை பேக் மொத்தம்? 10 பேக். 10 பேக்கா? அப்பா, அதெல்லாம் கட்ட பேக் எல்லாம் இருக்குல்ல. ஆளாளுக்கு தனித்தனி பேக். விகானுக்கு இந்த சைக்கிளை தூக்கி போடணும்டி, அவன் அங்க போய் விளையாடுறது. சோ இதெல்லாமே பேக் தான், நம்ம பேக் தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கார்ல சேர்த்தணுமா? கார்ல சேர்த்து பெட் செட்டப் பண்ணோம். உனக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் பண்ண முடியுமான்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட். பண்ண முடிஞ்சது அப்படின்னா வெள்ளன் கூட இப்படி போட்டு வச்சிருக்கிற வீட்டை. அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும்டா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் கிளீன் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. சரி, வா போலாம். இன்னடி ஏதோ இது மாதிரி போட்டு விட்டுருக்க லைட்ட. எது லைட்? விகான் என்ன பண்ற? திருவிழா மாதிரி போட்டு விட்டுருக்க. பின்னாடி டிக்கில இத வைக்கணுமா? டிக்கில ஃபர்ஸ்ட் அப்புறம் வெச்சுக்கலாம். கொஞ்சம் என்ன பெட் மாதிரி செட்டப் பண்ண போறியா? நிக்குதா? நிக்குது. சூப்பர். அதே மாதிரி அங்க ஒண்ணு வெச்சு விட்டு தலகாணி மேல வச்சினா ரெடி ஆயிரும். இந்த பையனுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. ஏங்க உண்டு. ஆனா இது கடையில விக்குதுல கொண்டு Flipkartல இந்த மாதிரி. நான் வாங்கலாம்னு. அது வாங்குறதுக்கு ஊர்பட்ட ரேட் ஆகுமே. 1000 rupees தான். 1000 தானா? 1000 ரூபாடி. ஏண்டி சும்மா அப்பப்ப போறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்றேன். பையன் நிம்மதியா தூங்கிட்டு வருவான். unnecessary expenses. அப்படியே அடிக்கியாச்சு. இனி மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவனை விகான படுக்க வச்சிரு. நான் போய் தலகாணி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இங்கே இருங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த செட்டப்? பிடிச்சிருக்கா? என்ன பண்ணணும்? காலையில எழுந்திருச்சு இங்க பாரு, முன்னாடி சீட்டுக்கு வந்தான்னு வை, அவ்வளவுதான். பாத்துக்கோ, உனக்கு பின்னாடி சீட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு இந்த செட்டப் பண்ணிருக்கா அப்பா. நான் வந்து அப்படியே இங்க பாத்துட்டு இருப்பேன். சரி, குட் பையா வரணும். ஓகே. ஏய், என்னடி ஒட்டுமொத்தமா வீட்டவே காலி பண்ணிட்டு போற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்க? இல்லடா, இரு, நான் ஒரு செட்டப் பண்றேன். சரி, கொஞ்சம் நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏண்டி நான் எப்படி ஓட்ட ரெஸ்ட் எடுக்கிறதா? ஆனா நீ படுக்க முடியாதுல்ல கொஞ்சம். நான் படுக்க முடியாது. போதும்னு நினைக்கிறேன். இது அது சின்ன தலகாணியாவே இப்படி வைக்காத. இந்த தலகாணி கல் எடு. அந்த கல் எடுத்துரு. சின்ன கல்லாவே. அவ்வளவுதான். அதெல்லாம் வீட்டுல வச்சிருடி. போதும்டி. எதுக்குடி இவ்வளோ? நீ விட்டா இங்க இருந்து அப்படியே போற மாதிரி, ஒரே அடியா போற மாதிரி நீ பேக் பண்ணிட்டு இருக்கிற. அத வேணா விரிச்சு விட்டுரு. எதமா இருக்கும். எப்படி விகான்? சூப்பரா இருக்கா? நேரா படுறா. இப்படி படு. அப்படி படு. படுறா.
ஏய் நல்லா தாண்டா இருக்கு, நல்லா தாண்டி இருக்கு. இரு கதை தர இரு. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி வணக்கம்டா மாப்பிள்ள. காருக்குள்ள இருந்து இரு நான் அப்படியே உள்ள காலை நாளா முடிச்சு உட்கார முடியுமான்னு பாக்குறேன். இப்ப அடுக்கலாண்டி நல்லா இருக்கா? ஆனா நீ எல்லாம் படுக்க முடியாது, உன்னோட ஸ்பேஸ்க்குலாம் இடம் பத்தாது. விகானா கம்ஃபர்டபுளா தூங்கிக்கலாம், நம்ம தூங்கலாம். ஆனா என்ன பண்ணணும்னா இங்க வேறு இப்படி இறக்கி விட்டு இப்படி காலை நீட்டி விட்டு படுத்துக்கலாம். இப்படி ஜம்முன்னு படுத்துக்கலாம். ஏசி போட்டோம்னா ஜம்முன்னு படுத்துக்கலாம். சோ நல்லாவே இருக்குடி. நீ அப்பா மேல படுத்துக்கோ. இல்ல அவன் விட மாட்டான். சரி நீ படுத்து பாரு. கால் வெட்டிடுமா? ஏன் வெட்டிடும்? காலை வெளியில நீட்டிட்டு படுத்தா கால் வெட்டிடும். சேஃப்டி இஷ்யூ, அந்த மாதிரிலாம் போக கூடாது. சரி நீ படுத்து பாரு விகான், நீ படுத்து பாரு. விகான் ஜம்முன்னு செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. சரி அவ்வளவுதான் போலாம். மேல போய் வாங்க. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு வருவோம். இது என்ன பேப்பர்? அது சும்மா இன்னி திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஏய் ஷூ எல்லாம் எடுத்துட்டு வரணும். செருப்பு சீட் மட்டும் வெச்சுக்கோ. சோ ஓரளவுக்கு நாங்க எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம். நீ பொருள் எடுத்து வைக்கிறோம், கிளம்புறோம் 3 மணிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா 3 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி 5 ஆகுது. இது எந்த இடத்துல இருக்கோம்? எந்த இடத்துலன்னு தெரியல. சரி அப்படியே அந்த கருப்பட்டி ராஜான்னு ஒரு கடை இருந்துச்சு. சரி ஒரு காஃபியை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே தான் நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பயணங்கள் தொடரும். ஏன் கொண்டு ஆமாம். எங்கே போயிட்டு இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எத்தனை டோல்ரி தாண்டி இருப்போம்? ஒரு 5. அது எங்க நேரம்னு பார்த்து செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு டோல் ரேட்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏங்கொண்டு ஆமா உண்மைதான். நம்ம பார்த்தோம்ல கார் லேன் அங்க இருக்கு. எங்க அந்த பக்கம் தான் இருக்கு கார் லேன். ஆளே இல்லையே. நீ என்ன எங்க போயிட்டு இருக்கற? இப்படி திருப்பி இருக்கா இல்லையா? இங்க ஆள் இருக்காங்களா இல்லையா? இல்லையா இருக்கு. நீ பக்கம் போ, அதுவே டைரக்ட் ஆகி போயிடுது. ஓகே பச்சை கொடி காமிச்சிருச்சு. ஸோ கிளம்புவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி சேலம் ரீச் ஆக போகிறோம். சேலம் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 76 கிலோமீட்டர் இருக்கு. காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்த பயணம் வேற லெவலாக போயிக்கிட்டே இருக்கு. வந்து போயிட்டேன் நானே. ஓட்டி ஓட்டி ஒரு வழி ஆயிடுது வண்டியை ஓட்டியே. ஐயோ முடியல. விகான் வேற தூங்காம சேட்டை பண்ணிட்டு வந்துட்டான். அவனுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தா கடைசியில பெட்லயே படுக்க மாட்டேங்கான். கிட்டத்தட்ட வந்து 3 மணில இருந்து அவனும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். நானும் முழிச்சுக்கிட்டே இருக்கேன். இதோ வந்துரும் பாக்குறேன். போய்கிட்டே இருக்கு அது வாட்டுக்கு. பாருங்க இனி 4 மணி நேரம் காட்டு. இனி 4 மணி நேரம் 13 நிமிஷம் போக வேண்டியதா இருக்கு. பாத்துக்கோங்க. ஒழுங்கா இதுலயே போயிருக்கலாம் பஸ்ல. ஏன் கொண்டு ஏன் இப்ப என்ன நல்லா தான் எனக்கு ஜாலியா தானே வந்துட்டு இருக்கோம். உனக்கு ஜாலியா இருக்குது, எனக்கு தானே தெரியும். சரி அப்படியே போவோம். ஓகே வழி இல்ல. அந்த இடம் ஏற்காடு. இது என்ன இடம் தெரியுமா? என்ன? சேலம். ஏற்காடு. சேலத்துல இருந்து ஏற்காடு எவ்வளவு தூரம் தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதாண்டி. அங்கதான் இங்கதான் இருக்குது ஏற்காடு. அப்படியா? கிளைமேட்லாம் வேற லெவலா இருக்கும். போயிடலாமா? அப்படியே திருப்பி இல்லாம வண்டிய ஆல்ரெடி பின்னாடி பஸ்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் கிடைக்காம சுத்திட்டு இருக்கோம். இதுல வேற உனக்கு இன்னொரு இது வேற. ஏண்டா எப்படா ஹோட்டல் வரும்? அப்பவே ஒரு ஹோட்டல் வந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம். கடந்த 3 மணி நேரமா நானும் இப்படியே உட்காந்து ஓட்டிட்டு இருக்கிறேன். எப்ப வரும்? கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குது. ரிஸ்கெல்லாம் இல்ல. தூங்கிட்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். நம்ம தான் எடுத்தா வண்டி 3 மணிக்கு தான் எடுப்போம் அப்படின்னு. ஆமாண்டி, அது எடுத்தனால பேர் ஓரளவுக்கு வந்துட்டேன். நீ 3 மணி நேரம் தான் இருக்குது. அழகா போயிடலாம் வீட்டுக்கு ஜம்முன்னு. ஓகே அப்படியே போயிடலாமா? அங்க பாரு அந்த மலை நல்லா இருக்கு. அந்த மலைக்கு ஏற சொல்றியா? இந்த மலை இல்லையா? அப்பா போலாமா? நல்லா இருக்கு. நம்ம வந்து இப்போ இங்க சேலம்ல ரீச் ஆகி சேலம் ரீச் ஆகி சேலத்துக்கு மேல எங்கெங்கயோ ஒரு ஊர் வந்து
இப்போ ஏதோ வைகுண்டம் ஒரு ஊர்ல வந்து சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு பைபாஸ்ல, அங்க சாப்பிட வந்திருக்கோம். செம்ம பசியில இருக்கும், வாங்க போய் சாப்பிடலாம். குழந்தையின் குழந்தையாய் மாறி விளையாண்டு இருக்கியா? அது குழந்தைகளுக்கானது. என்னடா பண்றீங்க ரெண்டு பேர்? கொய்யாக்காவை சாப்பிட்ட? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னடா விங்கான் பண்ற? ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கான். என்னங்க உனக்கு பெட் செட்டப் பண்ணி கொடுத்தா நான் படுத்துட்டு இருக்கேன், நீ அங்க ஜாலியா என் சீட்ல உட்காந்துட்டு இருக்க. யாரும் கேட்காது. இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க கோயம்புத்தூர் போயிருவோம். விகான் சர்க்கஸ் பண்றானா? சர்க்கஸ் பண்றானா? டேய் மண்ண கவிரா. இல்லடா போய்க்குவான் போடா குட்டி. நீ பண்ணுவியல்ல, நீ அவன் பயமுறுத்தாத. நீ போ போ போ, அப்பா அங்க நிப்பாங்க, போ பா, புடிச்சுக்குவாங்க அவனை. டேய் போடா. அவன் பயம், நீ ஏன் அப்படி சரி சொன்ன? சாரி சாரி மறுபடியும் போ சர்க்கஸ் பண்ணு. பயப்படுத்த கூடாது. நீ அங்க போய் நில்லு, ஏதாவதுனா அவனை புடிச்சுக்கோ. இங்க வா. அங்கெல்லாம் வந்து இந்த டிராபிக் ஜாம், ஆமா அதெல்லாம் சென்னையில பொல்யூஷன்கள் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா ஜாலியா இருக்கு. கிரீனிஷா இருக்கு. நம்ம இருக்கிற ஏரியா அப்படி இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கு சில இடம் இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல டிராபிக் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம நேத்தே வந்து வெளியில போனோம் அப்படின்னா அங்க ஒண்ணும் இல்ல. 10 கிலோமீட்டர் நம்ம எவ்வளவு நேரம், 1 மணி நேரம் ஓட்டுவோம். இங்க 10 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ்க்குள்ள, மினிமம் 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அங்கெல்லாம் டிராபிக் பார்த்துட்டு இந்த கோயம்புத்தூர்ல டிராபிக் பார்த்துட்டு சுஜிப்பியா இருக்கு. சரி, கோயம்புத்தூரே இப்ப நிறைய 6 மந்த்ஸ்ல வந்து எவ்வளவு சேஞ்சஸ் இல்ல. அந்த பாலம் கட்டியாச்சு. ஆமா, நிறைய கடைகள் வந்துச்சு, எல்லா இடமும் மாறிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்கும். நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இதாக இருக்கும். ஓட்டு என்ன கரடு முரடான இடத்துல தான் ஓட்டிட்டு இருப்பியா நீ? இங்க வந்து ஓட்டுடா கண்ணே, நீ மறந்துட்டியா? இப்படி எல்லாம் ஓட்டுவியல்ல, சூப்பரா ஓட்டுவ. இங்க ஓட்டுற, அங்க ஓட்டுறா. இங்க இருந்து இப்படி ஓட்டிட்டு வா. ஓகே பாய் விகான். அட பாய் சொல்லு வீடியோ. ஃபைனலா வந்து நம்ம வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்தாச்சு, வந்து செட்டில் ஆகி ஆக்சுவலா நேத்துக்கே வந்துட்டோம். நேத்துக்கு வந்து செம டயர்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து தூங்கிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ வந்து வெளியில போக கிளம்பிட்டோம். ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து இந்த கோயம்புத்தூர் வீட்ல வந்து நிறைய மாடிஃபை பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். பாத்தியா இல்லையா? ஆமா ஆமா, அது என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, கேஸ் லைன் வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் லைன் வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வாட்டர் லைன் வந்துருச்சு. மீட்டர் வச்சிருவாங்க. இதுக்குள்ளே மீட்டர் இருக்கு. என்னடா பழசா இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க, இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இனி தண்ணி வரல. பள்ளிதானா? பள்ளிதான்டா. இப்படி கத்துறீங்க. மீட்டர்லாம் வராதா? இதுதான்டா மீட்டர் உள்ள இருக்குல்ல. இதுதான் மீட்டர் உள்ளுக்குள்ள இருக்குறது. இல்ல இந்த ரீடிங் எல்லாம் எடுக்கறதுலாம் எப்படி? அதான் இதுக்குள்ள இருந்ததா. கரெக்ட்டா மாட்டு. இல்லம்மா ஒண்ணு இல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கேஸ் லைன். அந்த கேஸ் லைன் வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க மேல இருந்து அப்படியே வந்திருக்கு பாரு. அப்படியே அது அப்படியே வந்து எல்லா வீட்டுக்கும் மாட்டிருக்காங்க பாரு. எல்லா வீட்டுக்கும் மாட்டிருக்காங்க. சோ இது வந்து 2 வீடு இருக்கிறதுனால இது நம்ம வீட்டுக்கும் இது வந்து மேல் வீட்டுக்கும். சோ 2 லைன் மாட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கு. இங்க பாரு, மீட்டர் ரீடிங் ஓடிட்டு இருக்கு. சோ கரண்ட் பில் மாதிரி ஆயிரும். ஆமா, இது வந்து உள்ள வந்து லைன் கொடுத்திருக்காங்க. சரி வா, அத போய் பாப்போம். சோ फ्रेंड्स, பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பில் மாதிரி தண்ணிக்கும் அடுத்தது கேஸுக்கும் கட்ட ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எப்படி இன்னி 1 வருஷத்துல போட்டுருவாங்களா? 1 வருஷம்லாம் இல்ல, இங்க எல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சென்னையில இன்னி வரல இந்த இது. இங்க மட்டும் தான் கோயம்புத்தூர்லயே இன்னி நிறைய இடத்துல வரல. இங்க வந்து அவுட்டரா இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துருச்சு. அதான். சோ இந்த மாதிரி அவுட்லெட் கொடுத்துறாங்க. நம்ம வந்து அந்த டியூபர்ஸ் வரைக்கும் இங்க சொருகிக்கலாம். சொருகி நம்ம வாட்டுக்கு நம்ம. அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா செம வெயில்ல இருந்தோம். இப்ப வந்து இங்க வெயில் வந்துருச்சு, சென்னையில வந்து மழை பெய்யுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெயில சக்க போடுது வெயில். இருந்தாலுமே உள்ள வந்து கூலிங் செமையா இருக்கு. எப்பவுமே கோயம்புத்தூர் தான்.
பட் டைமிங் வந்து நாங்க அன்னைக்கு 3:20க்கு வந்து கார் ஏறினோம். நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆனது வந்து 11:30 11:45 வந்து வந்துட்டோம். 12 o'clock வந்துட்டோம். இடையில வந்து 2 ஸ்டாப் தான். ஒன்னு 5 o'clock ஒரு காஃபி சேலம்ல ஒரு கடை ஒரு காஃபி குடிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சேலம்ல இந்த வைகுந்தம் சொல்லிட்டு ஒரு இடம், சேலம் தாண்டி அந்த பைபாஸ்ல வந்துட்டு ஒரு ஹோட்டல் சரவணபவன், அங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு அங்க இருந்து வண்டி எடுத்தோம் தான் வீட்டுக்கு வந்தோம். பிரியாணியும் சில்லி சிக்கனையும் சாப்பிட்டோம், தூங்கணும். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 770 ரூபா ஆச்சு. நான் கூட 1000 ரூபா ஆகும்னு நினைச்சேன், ஆனா 770 ரூபா ஆச்சு. அப்புறம் பெட்ரோல் 3000 ரூபாய்க்கு அடிச்சேன். 3000 ரூபாய்க்கு அடிச்சதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது சும்மா ஓட்டிக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளவுதான் அப்டேட்டு. நாங்க கோயம்புத்தூர் நிறைய பிளேஸ் போலான்ட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? இங்க பட்டர்ஃப்ளை பார்க் வேற இருக்கு. ஆமா. ஸோ அதை வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாப்பீங்க. ஆப்பிள் வச்சு சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க என்ன தூங்க சாமியா போறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு பண்ண போறோம். சரி தான். முடிச்சிட்டு இங்க வா. விகான் பாத்தீங்கன்னா அமிதாப் மாமா காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஜாலியா இருக்கான் பாரு. எப்படி ஒரு ஸ்டெப்ப போட்டுரு விகான், ஒரு ஸ்டெப்ப போட்டுரு, கழுவிட்டு சாப்பிடணும். சரி, அது கூட ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.